Exercise 3.3 question number 4 பார்க்கலாம். The question is given the LCM and GCD of the two polynomials, find P of x, Q of x, find the unknown polynomial in the following table. Okay, இதில் 2 subdivisions கொடுத்திருக்காங்க. So first subdivision and second subdivisionல LCM GCD ஓட values கொடுத்திருக்காங்க. So first subdivisionல we have to find what is Q of x and second subdivisionல we have to find what is P of x. ஓகேவா, இதுக்கு நமக்கு ஃபார்முலா தெரியும். ஃபார்முலாவில் நம்ம known valuesலாம் சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு இந்த unknown வேல்யூவை நம்ம வந்து ஃபைண்ட் பண்ண வேண்டியதான். ஓகேவா, ஸோ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனில் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, எல்சிஎம்மோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ எல்சிஎம்மோட வேல்யூ வந்து நம்ம எழுதிக்கலாம். ஸோ எல்சிஎம் இஸ் ஈக்குவல் டு ஓகே எழுதியாச்சு. அடுத்தது ஜிசிடி. ஸோ ஜிசிடியோட வேல்யூ என்ன இருக்குது, a-7. ஸோ ஜிசிடி இஸ் ஈக்குவல் டு a-7 எழுதியாச்சு. நெக்ஸ்ட் P of x. ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட்டு P of x. ஸோ P of x ஓட வேல்யூ ஓகே P of x ஓட வேல்யூ எழுதியாச்சு. ஓகே, அடுத்தது நெக்ஸ்ட்டு Q of x. ஸோ Q of x வந்து we have to find. ஓகேவா, ஸோ Q of x ஓட வேல்யூ நம்ம தான் வந்து ஃபைண்ட் பண்ணணும். ஓகேவா, அங்கே கொடுத்துருக்க கிவன் வேல்யூஸ்லாம் எழுதிட்டோம். இது நம்ம ஃபைண்ட் பண்ண வேண்டியது. ஓகேவா, இது நமக்கு ஃபார்முலா தெரியும், P of x into Q of x. ஏன்னா இங்கே 2 polynomials வந்து P of x, Q of x. ஓகேவா, அதனால் நம்ம வந்து P of x, Q of xன்னு எழுதணும். ஓகே, ஸோ P of x into Q of x is equal to LCM into GCD. ஓகே, ஸோ இதில் நமக்கு எதோட வேல்யூ ஃபைண்ட் பண்ணணும், Q of x ஓட வேல்யூ ஃபைண்ட் பண்ணணும். அதனால் Q of x மட்டும் இந்த சைடு வச்சுக்கலாம். ஓகேவா, ஸோ அப்போ இங்கே மல்டிப்ளிகேஷனில் இருக்கிற P of x இந்த சைடு வரப்போ இது வந்து டிவிஷனில் வந்துடும். டிவிஷனில் இங்கே P of x வந்துடும். ஓகேவா, ஸோ இப்போ இந்த LCM GCD அண்ட் P of x ஓட வேல்யூ வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். ஓகேவா, ஸோ LCM ஓட வேல்யூ என்னது, இந்த வேல்யூ. ஸோ இங்கே எழுதியாச்சு. நெக்ஸ்ட் இன்டூ ஜிசிடியோட வேல்யூ வந்து a-7 எழுதியாச்சு. அடுத்தது P of x. ஸோ இங்கே P of x ஓட வேல்யூ என்னது இது. ஸோ அது கீழே எழுதியாச்சு. ஓகேவா, ஸோ இப்போ நம்ம இதை சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு Q of x என்னது கிடச்சிடும். ஓகேவா, ஸோ இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா இது எப்படி இருக்குன்னா, இது வந்து ஒரு கியூபிக் பாலினாமியல். ஏன்னா இங்கே டிகிரி வந்து நமக்கு 3 இருக்கும். ஓகேவா, ஸோ டிகிரி 3 இருந்துச்சுன்னா இந்த பாலினாமியல் என்ன பாலினாமியல் சொல்லுவாங்கன்னா, இது வந்து ஒரு கியூபிக் பாலினாமியல். ஓகேவா, ஸோ கியூபிக் பாலினாமியல்னால் இப்போ குவாட்ரட்டிக்கில் நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம வந்து ஒரு ஃபேக்டரைசேஷன் போவோம். அதே மாதிரி இங்கே கியூபிக் அப்படின்னு சொன்னால் நம்ம உடனே எதுக்கு போகணும்னா ஒரு சிந்தடிக் டிவிஷனுக்கு போயிடணும். ஓகேவா, ஸோ சிந்தடிக் டிவிஷனுக்கு போகணும். ஸோ சிந்தடிக் டிவிஷன் வந்து நமக்கு பண்ணணும்னா ஃபஸ்ட்டு நம்ம அதனோட டிகிரிஸ் பார்க்கணும். டிகிரி எப்படி இருக்கீங்க, 3, 2, 1. ஓகேவா, அப்புறம் இங்கே கான்ஸ்டன்ட் அது 0. ஓகேவா, ஸோ இந்த ஆர்டரில் கரெக்டாக இருக்குது. ஓகேவா, ஸோ அப்போ நம்ம டேரெக்டாக எழுத வேண்டியது தான். ஸோ இங்கே கோஃபிஷியன்ட்டை வந்து அப்படியே எழுதிக்கணும். ஸோ இதோட ஏக்கியோட கோஃபிஷியன்ட் வந்து 1. ஸோ அந்த 1 எழுதியிருக்கோம். அடுத்தது இதுக்கு வந்து a ஸ்கொயரோட கோஃபிஷியன்ட் வந்து -10. ஸோ கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு இந்த -10 எழுதிக்கலாம். அது கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு இதோட கோஃபிஷியன்ட் வந்து 11. ஸோ இங்கே 11 எழுதியாச்சு. அடுத்தது கான்ஸ்டன்ட் இங்கே இருக்குது 70. ஸோ 70 எழுதியாச்சு. ஓகேவா, ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணோன்னா இந்த கியூபிக் பாலினாமியலில் ஓகே இன்ஸ்டெட் ஆஃப் ஏக்கு பதிலாக நம்ம எந்த நம்பரை சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு 0 வருதுன்னு பார்க்கணும். நம்ம நம்பர்ஸ் போட்டு பார்க்கலாம். ஒரு 1, 2, 3, 4 அந்த மாதிரிலாம் 5, 6, 7 அந்த மாதிரிலாம் நம்ம போட்டு பார்க்கலாம். நம்பர்ஸ் வந்து இன்ஸ்டெட் ஆஃப் ஏக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கணும். ஸோ எந்த நம்பர் இந்த ஏக்கு பதிலாக போடுறப்போ நமக்கு இது ஃபுல்லாக 0 ஆகுது அப்படின்னு பார்க்கணும். ஸோ இந்த ஏக்கு பதிலாக நம்ம 7 சப்ஸ்டியூட் பண்ணுறப்போ, இந்த பிளேஸ் ஆஃப் ஏல நம்ம 7 ஃபுல்லாக சப்ஸ்டியூட் பண்ணுறப்போ நமக்கு இந்த என்டையர் கியூபிக் பாலினாமியல் வில் பி 0 ஆகிடும். ஓகேவா, அதனால அந்த 7 வந்து இங்கே போடணும். ஓகேவா, எந்த நம்பரை சப்ஸ்டியூட் பண்ணுறப்போ ஏக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணுறப்போ நமக்கு 0 கிடைக்கும், 7. அதனால அந்த நம்பர் 7 வந்து நம்ம இங்கே சைடில் எழுதிக்கணும். ஓகேவா, ஸோ இங்கே 7 எழுதியாச்சு. இப்போ என்ன பண்ணணும்னா இங்கே இந்த பிளேஸில் வந்து எப்பவுமே 0 தான் எழுதணும். வேறு எதுவுமே எழுதக்கூடாது. இந்த பிளேஸில் வந்து 0 தான் எழுதணும். நெக்ஸ்ட் ஒரு டேரெக்டாக இப்படி ஆட் பண்ணி எழுதணும். ஓகேவா, ஸோ இங்கே 1 0 ஆட் பண்ணால் 1. அப்புறம் இப்படி மல்டிப்ளை பண்ணோம். 1 7 is what 7. ஸோ 7. ஸோ இப்படி நம்ம டேரெக்டாக ஆட் பண்ணோம். ஸோ இப்படி ஆட் பண்ணுறப்போ -10ல் 7 போச்சுன்னு ஆகும் -3. ஏன்னா டிஃப்ரெண்ட் சைட்ஸ்னால் சப்ட்ராக்ட் அண்ட் புட்டு கிரேட்டர் நம்பர் சைட். ஸோ கிரேட்டர் நம்பர் சைட் வந்து ஸோ -3. நெக்ஸ்ட் இப்படி மல்டிப்ளை பண்ணும். ஸோ 7 3s are 21. ஸோ இங்கே -21. ஸோ இப்படி டேரெக்டாக ஆட் பண்ணுறப்ப நமக்கு -10 கிடைக்கும். நெக்ஸ்ட் இப்படி மல்டிப்ளை பண்ணும். ஸோ இப்படி மல்டிப்ளை பண்ணுறப்ப 7 × 10 என்னது 70. ஸோ -10க்குனால -70. ஓகேவா, அதுக்கப்புறம் இப்போ டேரெக்டாக ஆட் பண்ணும். ஸோ 70ல் 70 போர்ஷன் நமக்கு என்ன கிடைக்கும், 0 கிடைக்கும். ஓகே, கண்டிப்பாக இந்த ரிமைண்டர் வந்து நமக்கு 0 தான் வரணும். ஏன்னா நம்ம இந்த 7 வந்து நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறப்ப இது ஃபுல்லாக நமக்கு 0 ஆகிடுது. அதனால நம்ம இங்கே 7 போடுறப்ப கண்டிப்பாக நமக்கு இந்த ரிமைண்டர் வந்து கண்டிப்பாக 0 தான் கிடைக்கும். ஓகேவா, ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு இதை வந்து ஒரு குவாட்ரட்டிக் பாலினாமியல் டைப்பில் எழுதணும். அதாவது நம்ம இங்கே பவர் 2
பவர் 1 அடுத்து கான்ஸ்டன்ட் வர மாதிரி எழுதணும். ஓகேவா? ஸோ இதை அந்த மாதிரி எப்படி எழுதலான்னு பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இது நம்ம எப்படி எழுதுவோம்னா இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஏல இருக்கிறனால நம்ம வந்து ஏ டேர்ம் வச்சு தான் எழுதணும். ஓகேவா? நமக்கு இங்கே வந்து ஏ தான் வேரியபிள், அதனால நம்ம ஏ வச்சு தான் எழுதணும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த நம்ம எப்படி எழுதலாம் 1a ஸ்கொயர் மைனஸ் 3a மைனஸ் 10. ஓகே, அந்த குவாட்ரேட்டிக் டைப்பில் எழுதணும். ஸோ அப்போ எப்படி எழுதலாம் இந்த 1ஆல் 1a ஸ்கொயர் மைனஸ் 3 பக்கத்தில் a போட்டுக்கணும் மைனஸ் த கான்ஸ்டன்ட். ஓகேவா? இந்த மாதிரி குவாட்ரேட்டிக் இந்த டைப்பில் தான் எழுதணும். ஓகேவா? இப்போது இது எழுதி முடிச்சாச்சு. இப்போது இந்த 7 எப்படி எழுதணும் அப்படின்னு சொன்னால் இதில் எல்லாமே இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஏ லைக் பார்த்தீங்கன்னா எல்லா இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஏல இருக்கிறனால ஏ வச்சு தான் எழுதணும். ஸோ ஏ. ஓகேவா? இங்கே எந்த நம்பர் வருதோ அந்த நம்பருக்கு ஆப்போசிட் சைன் போடும். இங்கே +7னா நம்ம -7 போடும். எந்த நம்பராலும் சரி, இங்கே வந்து பாசிட்டிவ் நம்பராக இருந்துச்சுன்னா நெகட்டிவ் போடும், நெகட்டிவ்னா பாசிட்டிவ் எழுதணும். ஓகே, இங்கே +7 இருக்கிறனால நம்ம அது -7 போடும். இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஏல இருக்கிறனால ஏ, இங்கே -7. ஓகேவா? இப்போ இது நமக்கு எழுதியாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு இங்கே இருக்கிற a-7 ஆஸ் இட் இஸ் இந்த a-7 அப்படியே எழுதிக்கிறோம். ஓகேவா? அவ்வளோதான். ஸோ டிவைடட் பை இங்கே கீழே இருக்கிற வேல்யூ எழுதிக்கலாம். ஸோ கீழே இருக்கிற வேல்யூ எழுதியாச்சு. ஸோ இது பார்த்தீங்கன்னா இது வந்து குவாட்ரேட்டிக் எக்ஸ்பிரஷன், இது வந்து குவாட்ரேட்டிக் எக்ஸ்பிரஷன். ஓகேவா? ஸோ குவாட்ரேட்டிக்னா நம்ம என்ன பண்ணுவோம், வில் கோ ஃபார் ஃபேக்டரைசேஷன். ஓகேவா? ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஒன்னை எப்படி ஃபேக்டரைஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இதை நம்ம எப்படி ஃபேக்டரைஸ் பண்ணுவோம், நமக்கு இங்கே 1 இருக்குது 10 இருக்குது. ஸோ த ப்ராடக்ட் ஆஃப் த நம்பர் ஷுட் பி -10. 110 இஸ் வாட், இங்கே மைனஸ் -10. த ப்ராடக்ட் ஆஃப் த நம்பர் ஷுட் பி -10 அண்ட் த சம் ஆஃப் த நம்பர் ஷுட் பி -3 இருக்கிற மாதிரி we have to take 2 numbers. அந்த 2 numbers எடுக்கிறப்போ இப்போ அந்த 2 number அந்த மாதிரி இருக்கிற மாதிரி நம்ம 2 numbers வந்து நான் வந்து 2 and -5 எடுக்கிறேன். இப்போது இந்த 2 and -5 ஆட் பண்ணுறப்போ 2லேருந்து -5 போச்சுன்னா கிடைக்கும் -3. ஸோ -3 வந்துச்சா? ஓகேவா? இதை வந்து ஆட் பண்ணுறப்போ -3. அடுத்தது நெக்ஸ்ட்டு இது ரெண்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ணுறப்போ 2 5s are -10. இங்கே -5 ஸோ 2 5s are -10. ஸோ -10 கிடச்சிதா? ஓகேவா? ஸோ we can choose 2 and -5. இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஏல இருக்கிறனால இது வந்து ஏ வச்சு எழுதணும். ஸோ அப்போ a + 2 இங்கே வந்து a - 5. ஓகேவா? a + 2 a - 5 கிடச்சிச்சா? ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த a-7 ஆஸ் இட் இஸ் அப்படியே எழுதிக்கலாம். ஓகே, இப்போ இங்கே கீழே இருக்கிறத பாருங்கள், டினாமினேட்டரில் இருக்கிறத பாருங்கள். ஓகே, ஸோ இப்போது இங்கே வந்து முன்னாடி கோஎஃபிஷியன்ட் வந்து இங்கே 1 இருக்குது. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணுறோம். 135 is 35. ஸோ 35. ஓகே, ஸோ த ப்ராடக்ட் ஆஃப் த நம்பர் ஷுட் பி 35 அண்ட் த சம் ஆஃப் த நம்பர் ஷுட் பி -12 இருக்கிற மாதிரி we have to choose 2 numbers. ஓகேவா? அந்த மாதிரி இருக்க மாதிரி நம்ம 2 numbers சூஸ் பண்ணுறது வந்து இப்போ -5 and -7 இப்போ எடுத்துக்கிட்டோன்னா ஓகேவா? இஃப் வி டேக் -5 and -7 இதில் ஆட் பண்ணுறப்போ நமக்கு என்ன கிடைக்கும்னா -5 -7 ஆட் பண்ணுறப்போ -12 கிடைக்கும். ஓகே, ஏன்னா சேம் சைன்ஸ்னால் ஆடட் டு த சேம் சைன், அப்போ -12. ஓகேவா? ஸோ -12 கிடைக்கும். இது ரெண்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ணுறப்போ நமக்கு என்ன கிடைக்கும்னா 35 + 35. ஓகே, கிடச்சிருச்சா? ஸோ we can choose -5 and -7. ஓகே, ஸோ இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஏல இருக்கனால ஏ வச்சு எழுதணும். அப்போ நம்ம எப்படி எழுதலாம், a-5 a-7. ஓகேவா? a-5 a-7 எழுதியாச்சு. இப்போ கேன்சல் பண்ண முடியுமான்னு பார்க்கலாம். ஸோ இங்கே a-5 கேன்சல் ஆகிடும். இங்கே வந்து a-7 கேன்சல் ஆகிடும். ஸோ ரிமைனிங் என்ன இருக்குது, a + 2 இருக்குது, a-7 இருக்குது. ஸோ a + 2 a × a-7. இதுதான் நம்மளோட q(x). இது நம்மளோட ஆன்சர். ஓகே, ஸோ q(x) ஃபைண்ட் பண்ணியாச்சு. ஓகே, நெக்ஸ்ட் செகண்ட் சப்டிவிஷன் பார்ப்போம். ஸோ செகண்ட் சப்டிவிஷன் அவங்க கொடுத்துருக்கிற எல்சிஎம் வேல்யூ எழுதிக்கலாம். கொடுத்துருக்க கிவன், இதெல்லாம் கிவன் எல்சிஎம் வேல்யூ, GCD அண்ட் q(x). ஓகேவா? ஸோ q(x) மூணுமே நமக்கு வந்து கிவன் வேல்யூஸ். ஓகே, ஹியர் வி ஹாவ் டு ஃபைண்ட் வாட் இஸ் p(x). ஓகே, p(x) வந்து நம்ம ஃபைண்ட் பண்ணுவோம். நமக்கு ஆல்ரெடி ஃபார்முலா தெரியும், இந்த ஃபார்முலா எழுதிக்கலாம். நம்ம p(x) ஃபைண்ட் பண்ணனால p(x) மட்டும் இங்கே வச்சுக்கலாம், இந்த சைடு வச்சுக்கலாம். ஸோ இந்த q(x) வந்து மல்டிப்ளிகேஷன் இருக்கிறது கீழே டிவிஷனில் போயிடும். ஓகேவா? ஸோ q(x) வந்து கீழே வரும். இப்போ நமக்கு தெரிஞ்ச நோன் வேல்யூஸ் LCM, GCD, q(x) எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ LCMோட பிளேஸில் அந்த LCMோட வேல்யூ வந்து சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஓகேவா? அடுத்தது GCD. ஸோ GCD வந்து என்னது, x² - y². இது அடுத்தது இந்த q(x). ஸோ q(x)ஓட வேல்யூ என்னது, அது இங்கே கீழே எழுதிக்கணும். ஓகேவா? ஸோ நம்ம வந்து LCMோட வேல்யூ, அடுத்தது GCDயோட வேல்யூ, அப்புறம் நம்ம வந்து q(x)ஓட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு.
ஓகே, இப்போது இதை வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணலான்னு பார்ப்போம். ஓகே, அதை கேன்சல் பண்ண முடியுமான்னு பார்க்கலாம். ஓகே, இது ரெண்டுமே நமக்கு சேமாக இருக்குது. ஓகே, ரெண்டையும் நம்ம வந்து கேன்சல் பண்ணிக்கலாம். அதில் கெட் கேன்சல். ஓகேவா? ஸோ ரிமைனிங் இருக்கிற டேர்ம்ஸ்லாம் எழுதுங்க. ஸோ ரிமைனிங் இருக்கிறது என்னது? நமக்கு இந்த டேர்மும் இருக்குது, இந்த டேர்மும் இருக்குது. ஓகேவா? ஸோ ரிமைனிங் வந்து நமக்கு இந்த டேர்மும் இருக்குது, இந்த டேர்மும் இருக்குது, இந்த டேர்மும் இருக்குது. ஓகே, ஸோ இப்போது இதை நான் ஏதாவது சிம்பிளிஃபை பண்ண முடியுமான்னு பார்க்கலாம். ஓகேவா? நான் ஆல்ரெடி ஒரு கொஸ்டின் ஆல்ரெடி முன்னாடி உள்ள கொஸ்டினில் சொல்லியிருக்கேன். ஸோ இதை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னு சொன்னால், எப்படி எழுதலாம்? இதுக்கு பதிலாக நான் எப்படி எழுதியிருக்கிறேன்னா, x² - xy + y², x² + xy + y². ஸோ இந்த மாதிரி எழுதியிருக்கேன். ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் திஸ் we can write this one. ஓகேவா? எப்படி ஏன் இப்படி எழுதலாம்னா, இதை நீங்கள் வந்து ஒவ்வொரு டேர்மாக மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். இதெல்லாம் மல்டிப்ளை இப்படி பண்ணி பார்க்குறப்போ நீங்கள் சைடில் போட்டிருக்கேன் பாருங்கள். ஒவ்வொரு டேர்ம் அப்படி மல்டிப்ளை பண்ணுறப்போ அட் த எண்டில் வந்து நமக்கு x⁴ + x² y² + y⁴ இது வந்து நமக்கு கிடைக்குது. ஓகேவா? ஸோ இந்த டூ டேர்ம்ஸையும் நமக்கு மல்டிப்ளை பண்ணுறப்போ நமக்கு இது கிடைக்குது. ஓகேவா? ஸோ இந்த இதுக்கு பதிலாக we can write this one. ஓகே, இங்கே சைடில் நான் போட்டிருக்கேன், பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் இங்கே இருக்க x² - y². ஸோ x² - y² as it is அதே மாதிரி எழுதிக்கலாம். ஸோ டிவைடட் பை இங்கே டிவிஷனில் இருக்கிற இதை வந்து இந்த வேல்யூவை அப்படியே எழுதிக்கலாம். ஓகேவா? இப்போ அதை நம்ம கேன்சல் பண்ண முடியுமான்னு பார்ப்போம். ஸோ இது ரெண்டுமே வந்து சேமாக இருக்குது. ஸோ இட் கெட் கேன்சல். ஓகே, ஸோ இப்போ நமக்கு ரிமைனிங் என்ன இருக்குன்னா இந்த வேல்யூ தான் இருக்குது. ஸோ p of x தான் நம்ம ஃபைண்ட் பண்ணோம். ஸோ p of x is equal to x² + xy + y² into இது x² - y². ஓகேவா? ஸோ இதுதான் நம்மளோட p of x ஓட வேல்யூ.